Hi friends, welcome to Brave Solution Times. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 2 example 2.27 and 2.28 தான் பார்க்க போறோம். So let's get into the video. Example 2.27, determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. ஸோ இங்கே என்ன டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் டேர்ம்னா என்னது, டிஎன். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி டிஎனோட ஃபார்முலா தெரியும், என்னது, ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி, ரைட். ஸோ இதில் நமக்கு ஏவும் என்னன்னு தெரியாது, டியும் என்னன்னு தெரியாது. பிகாஸ் அவங்க வந்துட்டு ஏ வந்துட்டு என்னது, நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்மை தான் நம்ம ஏன்னு எப்போவுமே சொல்லுவோம். பட் இங்கே அவங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கவே இல்லை, 7th டேர்ம் அண்ட் 16th டேர்ம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏவும் தெரியாது. அதே மாதிரி டி வந்துட்டு நமக்கு ரெண்டு டேர்மை வந்து ஒரே மாதிரி பக்கத்தில் இருக்க ரெண்டு டேர்ம்ஸை மட்டும்தான் நம்ம சப்ராக்ட் பண்ணால் டி கண்டுபிடிக்க முடியும். பட் இது 7th அண்ட் 16th டேர்ம். ஸோ இது பக்கத்து நம்பர் கிடையாது. ஸோ நமக்கு டியும் தெரியாது, ரைட். ஸோ நம்ம ஏ அண்ட் டியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 7th டேர்ம் இஸ் -1ன்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ 7th டேர்ம்னா என்ன, T7 இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி 16th டேர்ம், ஸோ அப்போது T16th வந்துட்டு, அதாவது 16th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 17ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதிலிருந்து தான் நம்ம இப்போ ஏ அண்ட் டியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா, டிஎனோட ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் என் இருக்க இடத்துல நமக்கு 7 இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7 - 1 இன்ட்டு டி அப்படியே போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு -1, ரைட். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் 7 - 1 வில் கெட் 6d இஸ் ஈக்குவல் டு -1, கரெக்டாக. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். அண்ட் தென் ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலர்லி இந்த 16 வந்து இந்த என் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் என் இருக்க இடத்துல 16 - 1 டி இஸ் ஈக்குவல் டு 17ன்னு கிடைக்கும். அண்ட் தென் ஏ plus 16 - 1 will get 15d is equal to 17. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போது இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரைட் தி செகண்ட் ஈக்குவேஷன். ஏன்னா அந்த நம்பர் தான் ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணலாம். ஏ ப்ளஸ் 15d இஸ் ஈக்குவல் டு 17. சப்ராக்ட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஹையர் நம்பரை தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதலாம், ஏ ப்ளஸ் 6d is equal to -1. ஸோ இப்போ இதை தான் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோன்னா எல்லா சைனும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஏ வந்து -a ஆகிடும். அண்ட் ப்ளஸ் 60 நமக்கு -16 ஆகிடும். அண்ட் -1 நமக்கு +1 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது பண்ணால் என்ன கிடைக்கும், a - a will get cancelled and 15 - 6 will get 90 and 17 plus 1 will get 18. So d is equal to 18 divided by 9. So ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 2s are 18. அண்ட் இப்போ இங்கே d is equal to 2 வந்துட்டு இங்கே இருக்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஏ ப்ளஸ் 6 இன்ட்டு டி இருக்க இடத்துல நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு -1. அப்போது ஏ ப்ளஸ் 6 2s are 12 is equal to -1 and a is equal to -1 and plus 12 அந்த பக்கம் போச்சுன்னா -12 ஆகும். and therefore we'll get -1 - 12 நமக்கு -13 கிடைக்கும். ஸோ a is equal to -13. ஸோ a is equal to -13 and d is equal to 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம இப்போது ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் டேர்ம் வந்து டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் -1d. ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிச்சு அண்ட் டியோட வேல்யூவும் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்கலாம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -13 ப்ளஸ் என்னோட வேல்யூ என் தான் -1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். -13 ப்ளஸ் 2 into n will get 2n minus 2 into 1 will get 2. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 2n minus -13 - 12 2 நமக்கு -15ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர்
general term. So Tn is equal to 2n minus 15. So this is our general term. அவங்க general term தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. We have found it. Now let's go to example 2.28. Example 2.28. If lth, mth and nth terms of AP are x, y and z respectively, then show that first subdivision x of m minus n plus y of n minus l plus z of l minus m is equal to 0. So here அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, lth, mth and nth term தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க lth term வந்துட்டு x சொல்கிறாங்க, mth term வந்து yன்னு சொல்கிறாங்க அண்ட் nth term வந்துட்டு zன்னு சொல்கிறாங்க. அண்ட் we have to prove that இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணோம், எல்த் டேர்ம் கொடுத்துருக்காங்களோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, Tn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1d. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், எல்த் டேர்முக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்த் டேர்ம்னா என்ன, TL இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது, பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னு கொடுக்கல, ஜஸ்ட் எல்த் எம்த் nth டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ தெரியாது, அதனால நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் அண்ட் n மைனஸ் 1. ஸோ n இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, எல் இருக்கா, ஸோ அந்த இடத்துல எல் போட்டலாம், மைனஸ் 1 இன்டூ டி. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே, which TL அதாவது எல்த் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் a ப்ளஸ் எல் மைனஸ் 1d இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம போடுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு mth term இஸ் ஈக்குவல் டு, அதாவது Tm which is equal to, அதாவது இப்படி போட்டுக்கலாம், என்ன வரும், a ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, n இருக்க இடத்துல m இருக்கிறதுனால n இருக்க இடத்துல நம்ம m சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மைனஸ் 1 இன்டூ டி விச் இஸ் ஈக்குவல் டு y சொல்லியிருக்காங்க. ஸோ y, திஸ் இஸ் அவர் செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் கடைசியாக nth term, ரைட். ஸோ nth term அண்ட் Tn இஸ் இம்ப்ளைஸ் என்னது, அதே தான், a ப்ளஸ் n இருக்க இடத்துல இங்கே n தான் இருக்குது, ஸோ அதே சப்ஸ்டியூட் பண்ணலாம், n மைனஸ் 1d இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, z. ஸோ z which is our third equation. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த x, y, z வந்துட்டு இதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து எழுதிடலாம். ஸோ LHS implies என்னது, x into m minus n plus y into n minus l and plus z into l minus m. ஸோ இதுதான் நம்ம LHS. இதில் தான் நம்ம இந்த XYZோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சப்ஸ்டியூட் இட். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன, a ப்ளஸ் எல் மைனஸ் 1d. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், a ப்ளஸ் எல் மைனஸ் 1d. அண்ட் இங்கே என்ன இருக்குது, m மைனஸ் n இருக்குது, ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிடலாம், m மைனஸ் n. ஸோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ என்ன, a ப்ளஸ் m மைனஸ் 1d. ஸோ a ப்ளஸ் m மைனஸ் 1d. அண்ட் தென் இது பக்கத்தில் n மைனஸ் l இருக்குது, ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் தென் கடைசியாக தேர்ட் டேர்ம் என்ன, a ப்ளஸ் n மைனஸ் 1d. ஸோ a ப்ளஸ் n minus 1d and then last term என்ன, l minus m. so l minus m. okay, so இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, a plus d உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ d into l will get dl and minus and d into 1 will get d. ஸோ நெக்ஸ்ட்டு m மைனஸ் 1 அப்படியே போட்டுடலாம், ப்ளஸ் a ப்ளஸ் m இன்ட்டு d will get md மைனஸ் d into 1 will get d and n மைனஸ் l அப்படியே போட்டுடலாம். அண்ட் தென் a ப்ளஸ் n into d will get nd மைனஸ் d into 1 will get d and l minus m அப்படியே போட்டுறேன். now let's multiply. இதையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ண என்ன கிடைக்கும், a into m amனு கிடைக்கும். and then plus dl into m dlmனு கிடைக்கும், minus d into m will get dm.
அதே மாதிரி இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஏ இன்ட்டு என் வில் கெட் ஏஎன் அண்ட் தென் மறுபடியும் மைனஸ் dl into minus n will get minus ndl and then மறுபடியும் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ndன்னு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி நம்ம இந்த ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி முடித்த அப்புறமேட்டு நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏஎம் இருக்குது, அதே மாதிரி இங்கே மைனஸ் எம்ஏன்னு இருக்குது. ஸோ ஏஎம் அண்ட் எம்ஏ வந்துட்டு ஒன்றே தான், ரைட்? சின்ஸ் இட்ஸ் இன் மல்டிப்ளிகேஷன் போத் ஆர் சிமிலர். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் ஏஎம் மைனஸ் ஏஎம் நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி டிஎல்எம் அண்ட் இங்கே எல்எம்டின்னு இருக்குது. ஸோ இதுவும் சிமிலர் தான். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு மைனஸ் டிஎம் இருக்குது, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் டிஎம் இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகும். அண்ட் என்டிஎல் இருக்குது, ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். அண்ட் தென் எல்ஏ அண்ட் ஏஎல், எம்என்டி அண்ட் டிஎன் அண்ட் என்டி, அதுக்கப்புறம் எல்டி அண்ட் ப்ளஸ் எல்டி அண்ட் மைனஸ் எல்டி. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் த ஆன்சர் இஸ் 0. ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணது வந்துட்டு என்னது ஆர்ஹெச்எஸ். நம்ம கொஸ்டின் படி திஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் ஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தேர்ஃபோர் we have proved it. Now let's get into our second subdivision. Second subdivision, x minus y into n plus y minus z into l plus z minus x into m is equal to 0. And இதையும் அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் let's take our LHS, which implies x minus y into n plus y minus z into l plus z minus x into m. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண, விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாயின் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என், ரைட்? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்னை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன? ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி, அதுக்கப்புறம் மைனஸ், ஸோ மைனஸ் ஒய் வந்துட்டு என்னது? ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி அண்ட் தென் இன்ட்டு என். ஸோ ஹோல் மல்டிப்ளைட் பை என், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். வில் கெட் ஏ ப்ளஸ் எல் இன்ட்டு டி எல்டி minus 1 into d will get d and again minus நம்ம இதையும் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். will get a plus d into m will get dm minus d into 1 will get d and whole multiplied by n. Now let's subtract a plus ld minus d minus a, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ் டிஎம் அண்ட் தென் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் கெட் ப்ளஸ் டி மல்டிப்ளைட் பை என். ஸோ இங்கே ப்ளஸ் ஏ அண்ட் மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும் அண்ட் மைனஸ் டி அண்ட் ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். ஸோ வில் கெட் எல்டி மைனஸ் டிஎம் இன்ட்டு என்னன்னு கிடைக்கும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். வில் கெட் எல்டிஎன் மைனஸ் டிஎம்என். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்னோட ஆன்சர். இது சிமிலர்லி நீங்கள் ஒய் மைனஸ் ஜெட் இன்ட்டு எல்லுக்கு கண்டுபிடிக்கணும் அண்ட் நீங்கள் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம்முக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 டேர்மையும் இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஆட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஆட். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என்னோட வேல்யூ என்ன? எல்டிஎன் மைனஸ் எம்டிஎன். அதே மாதிரி ப்ளஸ் போடணும். ஸோ ப்ளஸ் அண்ட் தென் ஒய் மைனஸ் ஜெட் இன்ட்டு எல்லோட வேல்யூ எம்டிஎல் மைனஸ் என்டிஎல் அண்ட் ஃபைனலி இங்கே இன்னொரு ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம்மோட வேல்யூ என்ன? என்டிஎம் மைனஸ் எல்டிஎம். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்டிஎன் இருக்குது அண்ட் இங்கே வந்துட்டு மைனஸ் எல்டிஎன் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே மைனஸ் எம்டிஎன் இருக்குது அண்ட் தென் இங்கே ப்ளஸ் என்டிஎம். ஸோ இது ரெண்டும் சிமிலராக இருக்கிறதுனால இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபைனலி ப்ளஸ் எம்டிஎல் அண்ட் மைனஸ் எம்டிஎல். ஸோ இதையும் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிடலாம். therefore we'll get an answer 0 which is nothing but our RHS. ஸோ இந்த term is equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். So that's it for this video guys. Thank you guys. Thank you so much for watching. If you enjoyed this video, please hit the like button and make sure to subscribe. See you in the next video. Bye.